ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு 2025-26 ஆண்டிற்கு 50,000 இலவச மின் இணைப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கலின் போதே சொல்லியிருக்காங்க. இதற்கான நிதியும் ஒதுக்கியிருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எங்கே போய் அப்ளை பண்ண, இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழக அரசு விவசாயிகளுக்காகவும் விவசாயிகளின் நலன் கருதி பல்வேறு விதமான சலுகைகளை வழங்கி வராங்க. அந்த வகையில் விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் இலவசமாக மும்முனை மின்சாரத்தையும் வழங்கிட்டு வர்றாங்க. இந்த மின்சாரமானது இலவச மின்சாரம் மற்றும் 10,000, 20,000 மற்றும் 50,000 என சுயநிதி பிரிவுகளிலும் மற்றும் தட்கல் முறையிலும் மற்றும் சிறப்பு பிரிவினருக்கும் மற்றும் தாட்கோ பிரிவினர் மற்றும் கலைஞர் ஒருங்கிணைந்த வேளாண்மை பண்ணை மூலமாகவும் இந்த மின்சாரங்களை வழங்கிட்டு வர்றாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு இந்த இலவச மின்சாரத்தை வழங்குவதில் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இதற்கான காரணம் மெட்டீரியல்ஸ் இல்லை, அதாவது மின்கம்பங்கள், கம்பிகள் கொள்முதல் செய்வதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாகவே இந்த டிலே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் விண்ணப்பித்த அனைவருக்கும் இந்த ஆண்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 2017க்கு முன்னதாக அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாமே வழங்கப்படும் கூடிய விரைவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக புதிதாக இலவச மின்சாரம் தேவைப்படுவோரும் அருகிலுள்ள மின்வாரிய அலுவலகங்களில் விண்ணப்பிக்கலாம் அல்லது ஆன்லைன் வழியாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வளர்ந்து வரும் மின் தேவையை கணக்கில் கொண்டு சட்டமன்ற தேர்தலின் போது இதற்கான அதிகபட்சமாக 1,00,000 மின் இணைப்புகள் வரை வழங்கப்படுவதற்கான அறிவிப்புகளையும் வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.